கையா அப்புறம் கொடுக்கலாம்யா. ஐயா வைத்தியலிங்கம் நாளைய மத்திய அமைச்சர், நாளைய மத்திய அமைச்சர், நாளைய மத்திய அமைச்சர், நாளைய ஐயா வீரியார், ஐயா வீரியார், ஐயா வீரியார், மத்திய அமைச்சர் வீரியார், நிச்சயமாக எங்களால் வெற்றி பெற முடியும் என்று முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் எங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை தான் நான் கூறுகிறேன். 5 ஆண்டுகளாக நீங்க எந்த நலத்திட்டங்களும் செயல்படத்துல புதுச்சேரிக்கு பாராளுமன்றத்துல நீங்க போனா வேஸ்ட் வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவீங்க மூலையில உட்காந்துட்டு அப்படின்ட்டு எதிர்கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது நான் அவரை மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்த முடியாது, நான் இங்கதான் இருக்க முடியும். யாருக்குரிய பல நாடுகள்லாம் அவர் சுத்திட்டு வந்திருக்காரு. அவருக்கு தயிர் சாதம் தவிர மீது எல்லா சாதமும் கிடைக்கும். எனக்கு அது தயிர் சாதம் தான் கிடைக்கும். நான் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நான் ஒன்னேன்னு சொல்றேன், இந்த 5 ஆண்டுகள்ல தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கோசரம் ஒரு குழுவை கொண்டு வந்து இங்க முழுமையான அறிக்கை. அதே போல இந்த ராஜீவ் காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதே போல வெள்ளியனூர் ஆற்றுப்பாலம் எங்களுடைய காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, கடலூர், அதாவது புதுவையில இருந்து கடலூருக்கு பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை எங்களுடைய காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது. அதே போல காரைக்காலில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் என்பது எங்களுடைய காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது. அதே போல காரைக்காலில் இருந்து பேரளம் வரை இருக்கக்கூடிய ரயில் பாதை முழுமை அடைகின்ற நிலையிலே இன்று தினம் வந்திருக்கின்றது. புதுவையில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் எங்களுடைய காலத்திலே தான் புதுப்பிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஏறக்குறைய 160 பேருக்கு மேலாக கேன்சர் நோயாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் வாங்கி தந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தேர்வு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினேன். நான் ஒன்று கேட்குறேன், இவங்க என்ன சொன்னாங்க, தேர்வு ஆணையம் அமைப்போம் என்று சொன்னாங்க. புதுச்சேரி அரசாங்கம் ஒரு ப்ரொபோசலை கூட டெல்லிக்கு அனுப்பல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த விதமான ப்ரொபோசலும் புதுச்சேரியிலிருந்து வரல. அதே மாதிரி கடல் அரிப்பை தடுப்பதற்கு உண்டான எந்த ப்ரொபோசலும் அங்கே அனுப்பல. சாலை அபிவிருத்திக்கு உண்டான எந்த ப்ரொபோசலையும் இவங்க அனுப்பல. இதுதான் இவருடைய நிலைப்பாடு. இந்த அரசாங்கம், புதுவை அரசாங்கம் செயல்படாத காரணத்தினாலே தான் மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கின்றார்கள். மாநில அந்தஸ்தை நீங்க வாங்கி தர முடியல, அதனால நாங்க மாநில அந்தஸ்தை நாங்க வாங்கி தருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த 5 வருஷமா என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்ன 5 வருஷம் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ரங்கசாமி 2014 இருந்து 2016 வரையும் பிஜேபி ஆட்சியில் தான் இருந்தார். இன்னைக்கு 2021 இருந்து 2024 வரையும் 3 வருஷம் அவங்க கூட தான் இருக்கிறார். மொத்தமா 5 வருஷம். இதுவரையும் அங்க போய் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரையோ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது அமைச்சர்கள் யாருமே பேசல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், பிஜேபி இதுக்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்கல. கடந்த காலங்கள்ல நீங்க தான் மத்தியில இருந்திருக்கீங்க, உங்களால பெற முடியல. இப்ப நாங்க 10 வருஷமா எங்களுக்கு சொல்றது. அதாவது நான் என்ன கேக்குறேன், நீங்க தான் நாங்க செய்யலன்னு சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க வந்தீங்களா, என்ன பண்ணீங்க? அதாவது 10 வருஷமா நீங்க எதுவுமே செய்யல இல்லையா? நான் என்ன கேக்குறேன், நிதி ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்.
ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுடைய ஆட்சியை வந்த உடனே நிதி ஆதாரம் ஃபுல்லா கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனா நிதி ஆதாரமே கொடுக்கலையே. நிர்மலா சீதாராமன் எதுவுமே கொடுக்கலையே. கையை விரிச்சாங்களே, தமிழகத்துக்கு எப்படி கையை விரிச்சாங்களோ அதே போல புதுவைக்கு தானே கை விரிச்சிருக்கிறாங்க. எதுவுமே கொடுக்கலையே. இன்னும் கேட்டீங்கன்னா தேர்வாணையம் அமைக்கணும்னு கேட்டாங்க. நாம கேட்டேன், அவருடைய தேர்தல் அறிக்கையில இருக்குது, பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையிலே தேர்வு ஆணையம் அமைக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனா அதுக்கு உண்டான அடிப்படை வேலை எதுவுமே செய்யல. சார், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு கடந்த 3 ஆண்டுகள் தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்களா? அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்றது அது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும். அப்போ அரிசி கூட போடல, சாதாரண அரிசி, மக்களுக்கு தரக்கூடிய அரிசி, அதை கூட போட முடியல, கடையை திறக்க முடியல, சம்பளம் போட முடியல. என்னத்தை நிறைவேற்றினாங்க? அதாவது சிறுபான்மையினுடைய மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க நல்லா தெரியும். அவங்க வேணா எதை வேணாலும் சொல்லின்னு இருக்கட்டும், நாம வேணாம்னு சொல்ல. பொதுமக்களுடைய முழுமையான ஆதரவு, எல்லா மக்களுடைய முழுமையான ஆதரவும் இந்தியா கூட்டணிக்கு உள்ளது. சார், பிரதானமா என்ன கோரிக்கைகளை வச்சு மக்களை சந்திக்க போறீங்க சார் நீங்க இந்த தேர்தலில்? அதாவது மத்தியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அகல வேண்டும், சர்வதிகார போக்கு மாற வேண்டும், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் தரப்பட வேண்டும், மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படையான. கடந்த 5 ஆண்டுகளா நீங்க பாராளுமன்றத்துல கேட்ட கேள்விக்கு எல்லாமே இல்லை என்ற பதில் தான் வந்திருக்கு. சப்போஸ் பாஜக போனாங்கன்னா எங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் நாங்க பெற்று. நான் என்ன கேட்கிறேன், இதே செல்வ கணபதி பாரதிய ஜனதாவுடைய எம்பி தானே, அவர் என்ன கேள்வி கேட்டார், அவருக்கு என்ன பதில் வந்தது அதை சொல்லுங்க பாப்போம். ஏன் கேள்வி கேட்கல? கேட்டிருந்தா அவருக்கு என்ன பதில் வந்திருக்குன்னு அவருக்கே தெரியும். நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்துல கட்டுறதுக்கு பணம் கேட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சபாநாயகர் சொன்னாரு. ஆனா அங்க பாராளுமன்றத்துல அதுக்கு உண்டான பதிலே இல்லையே, பணமே கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே. இவர் என்ன சொன்னார், நான் 10 தடவை பார்த்தேன், 20 தடவை பார்த்தேன், இவங்க பிஜேபி தான், அங்க இருக்கக்கூடிய பிஜேபி தான், இல்ல 2 பேருமே எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. ஏன் கொடுக்கல? ஏன் செய்யல? அப்ப இவங்களுக்கு முதலமைச்சரே அங்க போய் கேட்கல, முதலமைச்சரே போய் பார்க்கல, அவருக்கு தெரியும் அதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால போல. சார், கடந்த தேர்தலில் உங்க அணியில இருந்த நமச்சிவாயம் முதல்வர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து பெற்று தரன்னு கடுமையான சாடி பேசியிருக்காரு. இப்ப அந்த அணியில இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கே நல்லா தெரியுது, அவர் சாடி பேசுறாரு, ஆடி பேசுறாரு, எது வேணாலும் பேசட்டும், ஆனா எதுவும் நடக்க போறது இல்லை, அது நல்லாவே தெரியும். திமுக பாஜகவின் பி டீமாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு முழு ஆதரவு தராங்களா? எந்த இது சமூக அமைப்புகள் ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கூட சொல்லியிருக்காரு. என்னன்னு செயல்படுது பாஜக. அவருக்கு மாநில நல்லா யோசனை பண்ணி பாருங்க, யாருக்கு யார் பி டீம்னு நல்லாவே தெரியும். நாங்க சொல்ல வேண்டியதில்லை. அதிமுக இன்னைக்கு பி டீமா தான் பிஜேபிக்கு இருக்குது, இதுதான் உண்மை. முழு ஆதரவு ஒத்துழைப்பு. அதாவது அவங்க 2 பேரும் பேசிதான் அவங்க வேட்பாளரே போட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதுல யார் பி டீம் யார் ஏ டீம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சார், பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்ற நிச்சயமா மத்திய அமைச்சர் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கவே போறது இல்ல, ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு மந்திரி கொடுக்க போறாங்க. நான் என்ன கேக்குறேன், இன்னொன்னு சொல்றேன், அவங்களே ஆட்சி அமைப்பது போல இருந்தா கூட கோவாவுக்கு மந்திரி கொடுக்கலையே. அதாவது நான் என்ன சொல்றேன், கோவாவுக்கு மந்திரி கொடுக்கல, டெல்லிக்கு மந்திரி கொடுக்கல, பாண்டிச்சேரிக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? பிரச்சாரத்தை என்னைக்கு தொடங்க போறீங்க சார்? நாளையில இருந்து காலப்பட்டுல இருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி